ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து VBA பார்ட் 277ல என்ன கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரில் நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கு. இப்போ நம்ம அதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரீசெண்டாக மாடிஃபை பண்ண அந்த ஃபைலோட இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம இங்கே ரெட்ரீவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இது எப்படிங்கிறத நான் டேட்டாவை காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து கான்செப்டுக்குள்ளே போயிடலாம், VBA கோடிங்கு. ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், இந்த ரா டேட்டா அப்படின்ற ஃபோல்டரில் நம்ம 7 ஃபைல்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இந்த 7 ஃபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட் மாடிஃபைடு காலமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் டேட்ஸ் இருக்கும், டைமிங் வந்து டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ் இருக்கும். பட் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா, இதில் ரீசெண்டாக அப்டேட் ஆனது, தட் மீன்ஸ் லாஸ்ட் மாடிஃபைடு டேட் எது இருக்கோ, டேட் அண்ட் டைமு, அந்த ஃபைலை மட்டும் நமக்கு ஓப்பன் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணிட்டு வந்து நமக்கு அந்த மேக்ரோ டெம்ப்ளேட்டில் கொடுத்துடணும். ஓகேங்களா? இங்கே லாஸ்ட் மாடிஃபைட் ஃபைல் டேட்டான்னு இருக்கு பாருங்க, இந்த ஷீட்டுக்கு வந்துடணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹோம் டேப்ல இந்த கிளியர் பட்டனை கிளிக் பண்ணுறேன். டேட்டா கிளியர்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ லாஸ்ட் மாடிஃபைடு ஃபைலில் போயிட்டு பார்க்குறோம், நமக்கு எந்த டேட்டாவும் கிடையாது. இப்போ அகைன் பாருங்க, இந்த ப்ரௌஸ் பட்டனை யூஸ் பண்ணிட்டு நான் வந்து என்னோட பர்டிகுலர் ரா டேட்டா எங்கே இருக்கோ அந்த ஃபோல்டரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் ரான்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் அகைன் கோ பட்டனை கிளிக் பண்ணுறேன். டேட்டா ரெட்ரீவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. இங்கே லாஸ்ட் மாடிஃபைடு ஃபைல் டேட்டான்னு ஒரு ஷீட் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து போயிட்டு விசிட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பாருங்கள், ப்ராப்பராக நமக்கு இங்கே 2022ஓட டேட்டா மட்டும் வந்திருக்கும். இப்போ இந்த ஃபைலில் போயிட்டு பாருங்கள், 2022 இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து 14/1/2024ன்ற டேட்டில் 16/08 அந்த டைமில் வந்து நமக்கு மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பர்டிகுலர் ஃபைல் தான் ரீசெண்டாக அப்டேட் ஆன ஃபைல். ஸோ அதை நமக்கு காப்பி பண்ணிட்டு வந்து அந்த இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே பிளேஸ் பண்ணிடுச்சு, A காலம்லேருந்து M காலம் வரைக்கும். இந்த N காலம் O காலம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபைல் நேமு, அதோட லாஸ்ட் மாடிஃபைடு டைம் ஸ்டாம்ப் இருக்கும். ஓகேங்களா? டேட்டா அந்த எல்லோ ஹைலைட்டட் எல்லாமே அந்த ரா டேட்டாவில் இருக்கிற அந்த காலம்ஸ். இந்த கிரீன் காலம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூவாக ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம ரெஃபரன்ஸ்க்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ கிளியராக உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது VBA கோடிங் போயிடலாம். டெவலப்பர் டேப்ல விஷுவல் பேசிக் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர்னு ஒரு சப் ப்ரொசீஜர் இருக்குது. இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் லாஸ்ட் மாடிஃபைடு ஃபைல் டேட்டா இருக்கு இல்லைங்களா, இந்த பர்டிகுலர் ஷீட்டை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். இந்த கிளியர் டேட்டா அப்படின்ற அந்த சப் ப்ரொசீஜரை இங்கே வந்து நான் லிங்க் பண்ணியிருக்கேன் கிளியர் பட்டனில். ஓகேங்களா? அசைன் மேக்ரோவில் போனீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே கிளிக் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் மேக்ரோ கால் ஆகிட்டு நமக்கு அந்த பர்டிகுலர் ஷீட்டை வந்து கிளியர் பண்ணி விட்டுரும் கண்டென்ட்டை. ஓகேங்களா? இப்போ இந்த சப் ப்ரொசீஜர் இருக்கு இல்லைங்களா, இந்த அடுத்த சப் ப்ரொசீஜர் ப்ரௌஸ் 1 இருக்கும். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஃபோல்டர் பார்த்து வந்து செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ஏடின்ற வேரியபிளில் கேப்சர் பண்ணுறோம். அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் பார்த்து ப்ரௌஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். நம்ம ஃபோல்டர் செலக்ட் பண்ண உடனே அது ஏடின்ற வேரியபிளில் அசைன் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து அதை ஹோம் டேப்பில் E12 செல்லில் ஏடின்ற அந்த வேரியபிள் இருக்கிற அந்த பாத் எடுத்து வந்து நம்ம பிளேஸ் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌஸ் பட்டனை வந்து நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். இதில் ப்ரௌஸ் 1ன்ற மேக்ரோ செட் ஆகிருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது இந்த ப்ரௌஸ் விண்டோ வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் டெலிட் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே ப்ரௌஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, இங்கே வந்து நான் இங்கே சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்த உடனே எனக்கு அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் வந்து நமக்கு இங்கே செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த தேர்டு மேக்ரோ பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் டேட்டா காப்பிங் ஆகிறது, அந்த லாஜிக் எல்லாமே கொடுத்துருப்போம். இங்கே வந்து பாருங்க, இதுதான் அந்த சப் ப்ரொசீஜர் கெட் லாஸ்ட் மாடிஃபைடு டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இப்போ ரெக்வயர்டு வேரியபிள்ஸ் வந்து நம்ம டிக்ளரேஷன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? மை பாத்து, மை ஃபைலு, லேட்டஸ்ட் ஃபைலு, லேட்டஸ்ட் டேட்டு, இங்கே வந்து லாஸ்ட் மாடிஃபைடு டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்னென்ன வேரியபிள்ஸ் நமக்கு தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே டிக்ளேர் பண்ணிட்டோம் அந்த ரிலவெண்ட் டேட்டா டைப்பில். இப்போ அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் டிஸ்பிளே அலர்ட் ஃபால்ஸ்ன்னு சொல்லி டர்ன் ஆஃப் பண்ணி வச்சிட்டோம். இப்போ இங்கே மை பாத்து
ஓகேங்களா அப்படின்ற வேரியபிளில் நான் என்ன பண்ணுறேன், இந்த E12ல் தட் மீன்ஸ் இந்த ஹோம் டேபில் E12 செல்லில் இருக்கிற அந்த பாத்தை வந்து நான் இங்கே ஒரு வேரியபிளில் கெட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே ஒரு இஃப் லாஜிக் நான் போடுறேன். என்னோட இந்த பர்டிகுலர் பாத்தில் இருக்கு இல்லைங்களா, இந்த பாத் இருக்கு இல்லைங்களா, இந்த E12ல் இந்த பாத்தில் ரைட்டு 1 கேரக்டர் நான் எடுத்து நாட் ஈக்குவல் டு ஸ்லாஷாக இருந்ததுன்னா, ரைட் சைடு வந்து ஸ்லாஷ் இல்லாமல் இருந்ததுன்னா, இங்கே எண்டில் வந்து ஸ்லாஷ் இல்லாமல் இருந்ததுன்னா, தென் நான் என்ன பண்ணுறேன், மை பாத்து ஈக்குவல் டு மை பாத்து வித் ஸ்லாஷோட நான் கன்கார்டினேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன ஆகுனா, மை பாத்துன்ற வேரியபிளில் ஃபைனலாக வந்து இந்த ரான்ற ஃபோல்டருக்கு அப்புறம் ஒரு பேக் ஸ்லாஷை ஆட் ஆகிடும். அதுக்கு தான் அந்த லாஜிக் கொடுத்துருக்கோம். இப்போ மை ஃபைல், இப்போ மை ஃபைலுங்கிறதுல இப்போ நான் இதை ரன் பண்ணிக்கிட்டே நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் வந்து F8 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ மை பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் பாத்தை எடுத்துருச்சு. இப்போ அகைன் வந்து பாருங்க, இப்போ இந்த இடத்துல நம்ம லாஜிக் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த லாஜிக் வச்சு நமக்கு என்ன பண்ணணும்னா, அகைன் வந்து நமக்கு இந்த மை பாத்தில் ஃபைனலாக வந்து ஒரு ஸ்லாஷ் ஆட் பண்ணிடும். அந்த ரா ஃபோல்டருக்கு அப்புறம் ஒரு ஸ்லாஷ் ஆட் பண்ணிடும். இப்போ அகைன் வந்து பாருங்க, இந்த இடத்துல மை ஃபைல் இருக்கு இல்லைங்களா, இந்த வேரியபிளில் நமக்கு அந்த பர்டிகுலர் டைரக்டரி பாத்தில் எக்ஸல் எஸ்எக்ஸ் ஃபைலை வந்து நம்ம இங்கே வந்து எடுக்கிறோம். எங்கன்னா இங்கே எடுத்து வந்து அந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் இருக்கிற இந்த ரா டேட்டா 2018ன்ற அந்த ஃபர்ஸ்ட் ஃபைல் எடுத்து வந்து நமக்கு இங்கே ஸ்டோர் பண்ணுது. ஓகேங்களா. இப்போ ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு லாஜிக் போட்டிருக்கோம். ஏதாவது அங்கே அந்த பர்டிகுலர் மை ஃபைலில் வந்து 0வாக இருந்ததுன்னா நமக்கு இங்கே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரணும். அதாவது மெசேஜ் நோ ஃபைல்ஸ் வேர் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு நமக்கு வரணும். இங்கேயே ப்ரோக்ராம் வந்து எக்ஸிட் பண்ணிடுவோம், லாஜிக் போடுறோம். நமக்கு இப்போதைக்கு ஃபைல் இருக்குது அந்த ஃபோல்டரில். ஸோ நமக்கு டைரெக்டாக என்டிஃப் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல நம்ம லாஜிக் போட்டிருக்கோம், டூ லூப்பு போட்டிருக்கோம். டூ வைலில் நம்ம இந்த லூப்பை வந்து ஐட்ரேட் பண்ணுவோம். எப்படின்னா, டூ வைல் லென்த் ஆஃப் மை ஃபைல். இப்போ மை ஃபைலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரா டேட்டா 2018 இருக்குது. பிகாஸ் அதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0வோட கிரேட்டர் தானே இருக்குது. ஸோ கண்டிஷனுக்குள்ளே போகுது. இப்போது லாஸ்ட் மாடிஃபைட் டேட் LMDன்ற வேரியபிளில் நம்ம இந்த ஃபைல் டேட் டைம் அப்படின்ற ஃபங்க்ஷனை வச்சு இந்த பர்டிகுலர் பாத்தில் இந்த ஃபைலு என்ன டேட் அண்ட் டைம் அப்படிங்கிறத நம்ம எடுத்து வந்து இங்கே LMDயில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஒரு இஃப் லாஜிக் போடுறோம். இந்த LMDயில் இருக்கிறது லேட்டஸ்ட் டேட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா 0000 அசைன் ஆகிருக்கும். இப்போ அதோட கிரேட்டர்னா இருந்ததுன்னா எனக்கு இந்த லேட்டஸ்ட் ஃபைலில் வந்து என்னோட மை ஃபைலில் இருக்கிற அந்த ஃபைல் எடுத்து நான் அசைன் பண்ணிடுறேன். லேட்டஸ்ட் டேட்டில் வந்து இந்த LMDயில் இருக்கிற லாஸ்ட் மாடிஃபைட் டேட் எடுத்து வந்து நான் லேட்டஸ்ட் டேட்டுன்ற வேரியபிளில் கேப்சர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ என்டிஃப் இங்கே மை ஃபைலில் வந்து அடுத்த ஃபைல் எடுத்துக்கும். ஓகேங்களா. ஸோ இது என்ன பண்ணுன்னா, பேசிக்காக ஒவ்வொரு வேல்யூவாக செக் பண்ணி நமக்கு லேட்டஸ்ட் அதாவது லாஸ்ட் மாடிஃபைடு டேட் அண்ட் டைம் வந்து நம்ம கெட்டு வந்து இங்கே ஸ்டோர் பண்ணிடும். எங்கன்னா இந்த லேட்டஸ்ட் டேட்டு இந்த இதில் வேரியபிளில். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் இது எத்தனை டைம் இந்த ஐட்ரேஷன் நடக்குதுன்னு. ஸோ அந்த டேட் வந்து இந்த லேட்டஸ்ட் டேட்டை விட கிரேட்டர்னா இருந்ததுன்னா கண்டிஷனுக்குள்ளே போகும். அதர்வைஸ் நமக்கு டைரெக்டாக என்டிஃப் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், இதுவும் டைரெக்டாக என்டிஃப் ஆகிடுச்சு. பிகாஸ் நமக்கு இங்கே வந்து பாருங்கள் LMDயில் ஒரு டேட் இருக்குது, இங்கே லேட்டஸ்ட் டேட்டில் ஒரு டேட் இருக்குது. ஸோ கிரேட்டர்னா இருந்ததுன்னா மட்டும்தான் இதுக்குள்ளே போகும். இப்போ பாருங்கள், அகைன் இந்த லூப் வந்து 7 டைம்ஸ் ரன் ஆகும். ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்கள், ரா 2022 இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டேட்டு அதோட இது இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டேட்டாக இருக்கும். ஸோ அகைன் வந்து பாருங்கள், இந்த லூப் ஐட்ரேஷன் நடக்கும். ஸோ இந்த லூப் எதுக்காக ஐட்ரேஷன் நடக்குது அப்படின்னா, எது மோஸ்ட் ரீசன்ட் அப்டேட்டட் ஃபைல் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம இந்த லூப் வந்து ஐட்ரேஷன் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ஐட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரா டேட்டா 2022ன்றது தான் நமக்கு லேட்டஸ்ட் ஃபைலு. லேட்டஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 14/1/2024 16/8/25 வந்து இது அப்டேட் ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்த ஃபைலை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த வேரியபிளில் இருக்கிற ஃபைலு, இந்த வேரியபிளில் இருக்கிற டேட் அண்ட் டைமு. ஸோ இதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே நமக்கு தேவையோ நம்ம இப்போ இதுக்கப்புறம்
நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பர்டிகுலர் ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணுறோம். இப்போ நம்ம எது ஓப்பன் பண்ணுறோம், ரா டேட்டா 2022 ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட திஸ் ஒர்க் புக்கில் லாஸ்ட் மாடிஃபைடு ஃபைல் டேட்டா இருக்குல்ல, அந்த ஷீட்டில் லாஸ்ட் ரோ ஃபைன் பண்ணிக்கிறோம். பிகாஸ் அங்கே போயிட்டு ப்ளேஸ் பண்ணோம். இப்போ நம்ம அப்படியே காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுறோம். இந்த டிஸ்பிளே அலர்ட் ஃபால்ஸ் கொடுத்துட்டு அகைன் ஹெட்டரையும் காப்பி பண்ணி கொண்டு போய் அங்கே பேஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போ ஆக்டிவ் ஒர்க் புக்கை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஆக்டிவ் ஒர்க் புக் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து அப்ளிகேஷன் டாட் டிஸ்பிளே அலர்ட் ஈக்குவல் டு ட்ரூ. இப்போ வந்து பாருங்க, இங்கே நமக்கு தெரியும் அந்த ஹெட்டரை வந்து பிளேஸ் பண்ணியிருக்கு. என் காலம் ஓ காலம்ல நமக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த பர்டிகுலர் லாஸ்ட் காலம் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அந்த பர்டிகுலர் ஷீட்டில் நம்ம ஃபைல் நேமுக்கும் லாஸ்ட் மாடிஃபைடு, தட் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் காலமுக்கு நேம் அசைன் பண்ணுறோம். என் காலம் ஓ காலம்ல. ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்க, ஸோ இந்த ஃபைல் நேமு லாஸ்ட் மாடிஃபைடு அப்படின்ற இந்த நேமை வந்து அசைன் பண்ணிட்டோம். எங்கன்னா அந்த ஹெட்டரில் இங்கே நம்ம இந்த பர்டிகுலர் காலம் ஐடென்டிஃபை பண்ணி +1 ஆட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து ஃபைல் நேம் அசைன் பண்ணியிருப்போம். இங்கே வந்து லாஸ்ட் மாடிஃபைடுன்னு சொல்லிட்டு 2 காலமு. அதை வந்து ஃபாண்ட் வந்து போல்ட் பண்ணியிருப்போம். கலர் இண்டெக்ஸ் 4 கொடுத்துருப்போம். இப்போ அகைன் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, லாஸ்ட் ரோ 1 லாஸ்ட் ரோ 2 அப்படின்ற வேரியபிளில் ஏ காலமை பேஸ் பண்ணி லாஸ்ட் ரோ ஃபைண்டிங் பண்ணுறோம். என் காலமை பேஸ் பண்ணி நம்ம வந்து லாஸ்ட் ரோ வந்து ஃபைண்டிங் பண்ணுறோம். ஓகேங்களா. இது எதுக்காகனா, நமக்கு வந்து இந்த லேட்டஸ்ட் ஃபைல் வந்து நமக்கு அங்கே வந்து அந்த ஃபைல் நேமையும் அந்த லேட்டஸ்ட் டேட்டையும் நம்ம பிளேஸ் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம இது பண்ணுறோம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த இடத்த நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து டேட்டாவை வந்து பிளேஸ் பண்ணி ப்ராப்பராக நமக்கு இங்கே பிளேஸ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், இப்போ அதர் ஃபைல்ஸ் இருக்கான்னு பார்க்கும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இப்போ அடுத்தது வந்து ஓ காலம்ல நமக்கு லேட்டஸ்ட் டேட்டை வந்து பிளேஸ் பண்ணிடுச்சு. எல்லாமே நமக்கு ப்ராப்பராக பண்ணிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், பார்டர் அப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி கரண்ட் ரீஜன் ஆட்டோ ஃபிட் பண்ணுறோம். இப்போ வந்து பாருங்கள், இங்கே வந்து செலக்ட் ஆகுது, மெசேஜ் பாப்அப் வந்துருச்சு. ஓகேங்களா. இங்கே வந்து டன், ப்ரோக்ராம் எண்ட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, டேட்டாவை வந்து காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுச்சு. எங்கன்னா இங்கே வந்து லாஸ்ட் மாடிஃபைடு ஃபைல் அப்படின்றதுல இங்கே நமக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே கொண்டு வந்து போட்டுருச்சு. இப்போ இந்த இடத்துக்கிட்ட நமக்கு இது வரைக்கும் நமக்கு போதுமானது. இந்த இடத்துல நமக்கு இது தேவையானா நமக்கு வந்து லேட்டஸ்ட் ஃபைலு லேட்டஸ்ட் டேட்டுக்காக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த லாஜிக் எழுதியிருக்கோம். ஓகேங்களா. இப்போது இந்த இடத்துல நான் பிரேக் பாயிண்ட் வைக்கிறேன். மறுபடியும் வந்து நான் இதை டைரெக்டாகவே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு இதை கிளியர் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், லாஸ்ட் மாடிஃபைட் டேட்டாவில் நமக்கு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. இப்போ நான் டைரெக்டாக இங்கே ரன் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், ரன் கொடுத்துட்டேன். இங்கே வந்து நமக்கு இப்படி கிரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா. டேட்டாவை கன்சாலிடேட் பண்ணிடுச்சு. நமக்கு அந்த க்ரீன் காலமில் 2 வந்து ஃபைல் நேமு லாஸ்ட் மாடிஃபைடு இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட இந்த ஏ காலமை பேஸ் பண்ணி எல்ரோ ஃபைன் பண்ணுறோம். அதே மாதிரி 14th காலம் இந்த என் காலமை பேஸ் பண்ணி எல்ரோ ஃபைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என் காலமை வந்து செலக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் ரேஞ்சில் நம்ம வந்து அந்த லேட்டஸ்ட் ஃபைலை வந்து நம்ம பஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஓ காலமில் அதே மாதிரி ரேஞ்சை செலக்ட் பண்ணுறோம். இங்கே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து லேட்டஸ்ட் டேட்டை வந்து நம்ம பஞ்ச் பண்ணுறோம். ஸோ இதுதான் அங்கே நடக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவலாக நமக்கு வந்து அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இது கோடிங்லாம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு லாஜிக் நம்ம வந்து ஒரு டூ வைல் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா அந்த ஒவ்வொரு ஃபைலையும் ஐட்ரேஷன் பண்ணி எது லேட்டஸ்ட் ஃபைல் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக, லேட்டஸ்ட் டேட் மாடிஃபை ஆனதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த லூப் வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் இந்த வேரியபிளை வச்சு நம்ம அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்ம அங்கே என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே காப்பி பேஸ்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா.
இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.